டெல்லியில் துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளதா அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கும் அந்த அமைச்சரவைக்கும் அதிகாரம் உள்ளதா என்பது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் அரசியல் சாசன அமர்வு 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு முன்பு நடைபெற்று வந்தது. அந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்த நிலையில் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கை விசாரித்தவர்கள் தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா, A.K. சிக்ரி, A.M. கன்வில்கர், D.Y. சந்திரசூட் மற்றும் அசோக் பூஷன் ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த வழக்கை 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை விசாரித்து வந்தது. இதனுடைய தீர்ப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஸ்பிளிட் வெர்டிக்டாக அமைந்திருக்கிறது என்பது தற்போது முதற்கட்ட தகவலாக இருக்கிறது. எந்தெந்த நீதிபதிகள் எவ்வாறு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்பது போன்ற விவரங்கள் அடுத்தடுத்து நமக்கு கிடைக்கப்பெறும். இந்த வழக்குடைய பின்னணியை எடுத்து பார்க்கும்போது டெல்லி தலைநகரமாக அமைந்திருக்கிறது. இது யூனியன் பிரதேசமாகவும் கருதப்படுகிறது. இங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் அமைச்சரவையும் இருக்கிறார்கள். குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். அங்கு யாருக்கு அதிகாரம் உள்ளது? மத்திய அரசால் நேரடியாக நியமிக்கப்படக்கூடிய துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளதா அல்லது அமைச்சரவைக்கும் முதலமைச்சருக்கும் அதிகாரம் உள்ளதா என்பது போன்ற பல்வேறு சிக்கல்கள் அடங்கிய வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் இருந்தாலும் அவர் குறிப்பிட்ட வரையறைக்குள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் கோடிட்டு காட்டியிருந்தது. அதனை மேல்முறையீடு செய்து ஆம் ஆத்மி கட்சி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீட்டு வழக்கில் அரசியல் சாசன அமர்வு தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ஸ்டீஃபன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஸ்டீஃபன், 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. எந்தெந்த நீதிபதிகள் என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க? விரிவான தகவல் என்ன? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வானது டெல்லியை பொறுத்தவரையில் டெல்லிக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கா அல்லது மத்திய அரசால் நியமிக்கப்படக்கூடிய ஆளுநருக்கா, துணைநிலை ஆளுநருக்கா என்பது தொடர்பான இந்த வழக்கில் தற்போது தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. 3 மாறுபட்ட கருத்துக்கள் நீதிபதிகளிடையே இருந்ததாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக 2016ஆம் ஆண்டு டெல்லி அரசு எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளுக்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் வழங்குவதில்லை, அமைச்சரவை முடிவை அவர் பரிசீலிப்பதில்லை என்பதனை வலியுறுத்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஆம் ஆத்மி அரசானது வழக்கை தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கில் துணைநிலை ஆளுநருக்குத்தான் அதிகாரம் உள்ளது என்ற ஒரு தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றமானது வழங்கியிருந்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஆம் ஆத்மி அரசானது மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்தது. அந்த மேல்முறையீடு மனுவானது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கடந்த டிசம்பர் மாதமானது இந்த வழக்கினுடைய தீர்ப்பானது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது இந்த வழக்கில் நீதிபதிகளிடையே மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்டீஃபன், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் டெல்லியோட மையப்படுத்தி இந்த வழக்கு நாம் பொருத்தி பார்க்க முடியாது. அண்டை மாநிலமான புதுச்சேரியிலும் இதே ஒரு அதிகார பகிர்வில் இருக்கக்கூடிய சிக்கல் நீடிச்சிருக்கு. முக்கியமான தீர்ப்பா இந்த தீர்ப்பு அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. பிரதானமான 7 யூனியன் பிரதேசங்களுக்கும் இந்த தீர்ப்பு பொருந்தும். குறிப்பாக அமைச்சரவை எந்த நேரத்திலாம் செயல்படுதோ அந்த இடத்துலலாம் இதுக்கு இந்த தீர்ப்பு பொருந்தும் அப்படின்னும் பார்க்கப்படுது. இது எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஸ்பிளிட் வெர்டிக்ட் அமைஞ்சிருக்கிறதுனால அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? நிச்சயமாக, தற்போது இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 239A பிரிவுகளின் அடிப்படையில் பல்வேறு அம்சங்கள் இந்த வழக்கில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி தீபக் மிஸ்ரா, கன்வில்கர், J. சிக்ரி உள்ளிட்ட இந்த 3 நீதிபதிகளும் மாநில அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசால் நியமிக்கப்படக்கூடிய துணைநிலை ஆளுநர் பொறுப்பேற்று செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் சொல்லும்போது யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் should develop a structure to avoid any kind of discord. அதாவது மக்களுக்கான ஒரு அரசை ஏற்படுத்தி தருவதில் தான் கவனத்தை செலுத்த வேண்டுமே தவிர மற்ற தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் செல்லக்கூடாது என்பதுதான் உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. டெல்லியில் துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளதா அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கும் அமைச்சரவைக்கும் அதிகாரம் உள்ளதா என்பது போன்ற சர்ச்சை அந்த அதிகார பகிர்வில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வுக்கான முயற்சியில் உச்சநீதிமன்றத்தை ஆம் ஆத்மி கட்சி தரப்பில் நாடப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குடைய தீர்ப்பை அரசியல் சாசன அமர்வு 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு வழங்கியிருக்கிறது.
அதில் தற்போது மாறுபட்ட தீர்ப்புகளை நீதிபதிகள் வழங்கியிருக்கிறார்கள் என்பது போன்ற முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கின்றது. இந்த வழக்குடைய பின்னணியை எடுத்து பார்க்கும்போது ஆம் ஆத்மி கட்சி கடந்த 2015ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு டெல்லிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று பல்வேறு விவகாரங்களை அடிப்படையாக வைத்து கோரிக்கை எழுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக பல முடிவுகள் எடுப்பதில் துணைநிலை ஆளுநர் தங்களுக்கு தடையாக இருப்பதாகவும், யார் எடுக்கக்கூடிய முடிவு இறுதியாக இருக்கும் என்பது போன்ற சிக்கல்கள் என்ற கேள்விகளுக்கான பதில்கள் தெளிவாக வரையறுக்கப்படவில்லை. இது தொடர்பாக நீதிமன்றத்திலும் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் சில தீர்ப்புகள் முன் உதாரணமிட்டு காட்டப்பட்டாலும் இதனை தெளிவாக வரையறுக்க வேண்டும் என்று கூறி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த தீர்ப்பின் முடிவின்படி துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனை ஏற்க மறுத்த ஆம் ஆத்மி தரப்பு மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்புடைய முடிவு தற்போது வெளியாகி இருக்கிறது. கடந்த கால தீர்ப்பின் முடிவுகளை எடுத்து பார்க்கும்போது துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரங்கள் இருந்தாலும் முழுவதுமாக மாநில அரசுடைய அனுமதியை, அவர்களுடைய கருத்துக்களை நிராகரிக்க முடியாது. பல வரையறைக்குள் அவர்கள் இருக்க வேண்டும். ஒரு சிவப்பு கோடிட்டு அதன் அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும் என்று நீதிமன்றம் சில அறிவுரைகள் கொடுத்திருக்கிறது. ஆனால் இருந்தாலும் கூட அதிகார பகிர்வுகளை இறுதியாக ஒரு முடிவெடுக்கும் போது யார் அதனை இறுதியாக நிறைவேற்றுவார்கள், யாருடைய முடிவு இறுதியாக இருக்கும் என்பது போன்ற கேள்விகள் நீடித்து வருகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் டெல்லி யூனியன் பிரதேசமாக இருக்கிறது. மத்திய அரசின் பல்வேறு முக்கிய அமைச்சரவை கட்டிடங்களும் நாடாளுமன்றமும் பெரும்பாலான முக்கிய கட்டிடங்கள் டெல்லியில் இருக்கிறது. அதனை நிர்வகிப்பதற்கு ஒரு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குமா, அல்லது மத்திய அரசு அதனை யூனியன் பிரதேசமாக கருதி தொடர்ச்சியாக அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள் என்பது போன்ற பல்வேறு சிக்கலான கேள்விகள் நீடித்திருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக டெல்லியை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வதற்கு தொடர்ச்சியாக எந்த தங்கு தடையும் இல்லாமல் முடிவுகளை எடுப்பதற்காக உடனடியாக இந்த டெல்லிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று ஆம் ஆத்மி தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே பிரதமர் மோடிக்கு வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மிக முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படுகிறது. இது தொடர்பான மீண்டும் நம்முடைய செய்தியாளர் ஸ்டீஃபன் இணைந்திருக்கிறார். ஸ்டீஃபன், தீர்ப்புடைய முழு விவரம் கிடைச்சிருச்சா? தற்போது விரிவான தகவல் என்ன? ஸ்டீஃபன், தீர்ப்புடைய முழு விவரம் கிடைத்து விட்டதா? தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன? அந்த மாநிலத்தினுடைய ஸ்டீஃபன், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்க தொடரலாம். டெல்லியை பொறுத்தவரையில் டெல்லியினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய வகையில் துணைநிலை ஆளுநருக்கும் சரி, தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கும் சரி, இரண்டு பேருக்குமே ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கிறது என்பதனை நீதிபதி தீபக் மிஸ்ரா உள்ளிட்ட அந்த 3 நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநரும் யூனியன் பிரதேசத்துக்கு நியமிக்கப்படக்கூடிய துணைநிலை ஆளுநருக்குமான பொறுப்பு ஒன்றல்ல, வேறு என்பதனை இந்திய அரசியல் சாசன சட்டமே விளக்கி இருக்கிறது. இருந்தாலும் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் துணைநிலை ஆளுநர் மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசு ஒன்றிணைந்து ஒரு கூட்டு பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை 3 நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தீபக் மிஸ்ரா, கன்வில்கர் சிக்ரி, இந்த 3 நீதிபதிகளும் இந்த கருத்தை தெரிவித்து தற்போது அவர்களுடைய தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் 2 நீதிபதிகள் மாறுபட்ட கருத்துக்களை அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள் என்பது ஒரு முதல்கட்ட தகவலாக இருக்கிறது. தொடர்ந்து நமது செய்தியாளர் சுஜித்ரா அவர்கள் அங்கிருந்து நமக்கு தகவல்களை வழங்கி வருகிறார். இந்த நேரத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தீர்ப்பாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக யூனியன் பிரதேசங்களில் மத்திய அரசால் நியமிக்கப்படக்கூடிய துணைநிலை ஆளுநர்கள் அவர்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள், மத்திய அரசுக்கு ஏதுவாக பயன்படுத்துகிறார்கள் என்று தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் நிலவி வரக்கூடிய நிலையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதா, அல்லது மத்திய அரசால் நியமிக்கப்படக்கூடிய துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பது போன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது முதல் கட்டமாக மாறுபட்ட கருத்துக்களை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வானது இந்த வழக்கை விரிவாக விசாரித்திருந்த நிலையில் தற்போது கூட்டு பொறுப்பு என்பது அவசியம். குறிப்பாக டெல்லியை பொறுத்த மட்டில் 2 துணைநிலை ஆளுநர்கள், அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் பொறுப்பேற்றதற்கு பிறகாக நஜீப் ஜங் என்று ஒரு துணைநிலை ஆளுநர் ஆனவர் இருந்தார். அதற்கு பிறகு அனில் பைஜல் என்பவர் இருக்கிறார். இந்த 2 பேருமே டெல்லி அரசை சிறப்பாக செயல்பட விடுவதில்லை. குறிப்பாக டெல்லி அரசு எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை
அவர்கள் பரிசீலிப்பதில்லை என்பதுதான் குற்றச்சாட்டாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 2016ஆம் ஆண்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது தொடரப்பட்டது ஆம் ஆத்மி அரசால். டெல்லி உயர்நீதிமன்றமானது இந்த வழக்கை விசாரித்த பின்பு துணைநிலை ஆளுநருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது, அதைத்தான் இந்திய அரசியல் சாசன சட்டம் சொல்கிறது. குறிப்பாக மாநில ஆளுநர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் வேறு, துணைநிலை ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் வேறு என்பதனை விரிவாக விளக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. அந்த தீர்ப்பை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசானது மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்தது. இந்த மேல்முறையீடு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தான் தற்போது மாறுபட்ட கருத்துக்களை கொண்டு தீர்ப்பானது தெரிவித்திருக்கிறது. ஸ்டீஃபன், குறிப்பா இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் அப்படின்பது யூனியன் பிரதேசங்களுக்கும் மாநில அரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு, நிர்வகிப்பதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள். இங்க மாநிலங்களுக்கு பிரதான அதிகாரங்கள் முதலமைச்சருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கும் அமைச்சரவைக்கும் அப்படின்றது தெளிவாக வரையறுக்கப்பட்டு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு அரசியல் சாசனப்படி. ஆனா யூனியன் பிரதேசங்கள்ல அது இன்னும் தெளிவாக வரையறுக்கப்படவில்லை. இறுதி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் துணைநிலை ஆளுநருக்கு இருக்கு அப்படின்றது ஒரு வரைமுறை. ஏற்கனவே புதுச்சேரியில் அதே போன்ற ஒரு நிலைதான் நீடித்திருக்கு. ஆனா டெல்லியில பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு வித்தியாசமான தருணம். ஏனென்றால் டெல்லி ஒரு தேசத்துடைய தலைநகராக இருக்கக்கூடிய பகுதி, பிரதானமான அமைச்சரவை கட்டிடங்கள், முக்கிய நாடாளுமன்ற கட்டிடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஒரு மாநில அந்தஸ்து கிடைக்க பெற்றால் இந்த கட்டிடம் முழுவதுமே சட்டம் ஒழுங்கு அப்படின்ற நிறைய பிரச்சனைகள் கவனிக்கக்கூடிய அதிகாரம் ஒரு மாநிலத்திற்கு இருக்கும். எந்த அந்தஸ்து கிடைச்சிட்டா ஒரு நாடாளுமன்ற வளாகத்தை இந்த அளவுக்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்த ஒரு மாநிலத்துடைய கட்டுப்பாட்டில் போனால் அதுக்கு வேறு வேறு சிக்கலெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் பாலகிருஷ்ணன் கமிட்டியுடைய ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய சாராம்சம். ஆனால் ஆம் ஆத்மி அரசு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான டிமாண்ட் என்ன அப்படின்னா, எங்களுக்கு மாநில அந்தஸ்து உடனடியாக கொடுக்கணும். ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு பாஜக கொடுத்த வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இது ரெண்டையும் எப்படி பார்க்கறது? தொடர்ச்சியாக அந்த தீர்ப்பு வந்தாலும் கூட ஆம் ஆத்மி முழு மாநில அந்தஸ்து கேட்கக்கூடிய நிலைப்பாடு அப்படின்றது மாறுமா? நிச்சயமாக தற்போது கூடுதல் ஒரு தகவலானது வந்திருக்கிறது. துணைநிலை ஆளுநருக்கென்று தனியான அதிகாரம் எதுவும் இல்லை. அமைச்சரவை என்ன சொல்கிறதோ அமைச்சரவையினுடைய வழிகாட்டுதலின்படியே துணைநிலை ஆளுநர் செயல்பட வேண்டும் என்று 3 நீதிபதிகள், தீபக் மிஸ்ரா, சிக்ரி, கன்வில்கர், இந்த 3 நீதிபதிகளும் ஒருமித்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் சொல்வது 2 கருத்து. கூட்டாட்சி தத்துவத்தின்படி துணைநிலை ஆளுநருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் ஒருமித்த ஒரு கூட்டாட்சி தத்துவத்தோடு அவர்கள் செயல்பட வேண்டும், கூட்டு பொறுப்பு இருக்கிறது என்பதை தான் அவர்களுடைய தீர்ப்பில் முக்கியமான ஒரு கருத்தாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இரண்டாவது, துணைநிலை ஆளுநர் தனிப்பட்ட வகையில் செயல்பட முடியாது, அமைச்சரவை என்ன சொல்கிறதோ அதைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையிலே செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை தற்போது முன்வைத்திருக்கிறார்கள். தேவா, இப்ப 5 நீதிபதிகள்ல 3 பேர் ஒத்த கருத்துடன் தீர்ப்பு அளிச்சிருக்காங்களா, இல்லை மேலும் இதுல மாறுபட்ட தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? 4 நீதிபதிகள் இருக்கும் பட்சத்தில் 2 நீதிபதிகள் 2 நீதிபதிகள் அப்படி மாறுபட்ட தீர்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. 5 பேர் இருக்கும்போது மாறுபட்ட தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு ஸ்டீஃபன்? அப்படி வரும் பட்சத்தில் அடுத்த கட்ட முடிவு அப்படின்றது 5வது நீதிபதி எடுப்பாரா, அல்லது 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசனம் இருக்கும் மாற்றப்படுமா? நிச்சயமாக 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசனம் தான் இந்த வழக்கை விசாரித்து தற்போது தீர்ப்பை வழங்கி வருகிறது. 3 நீதிபதிகள் தற்போது இந்த துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் அதிகாரம் உள்ளது என்று தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமைப்பை பொறுத்தவரையில் 3 நீதிபதிகள் அதிகமாக, அதாவது ஒரு நீதிபதி அதிகமாக ஒத்த கருத்தை உடையவராக இருக்கிறார். ஆகவே 3 நீதிபதிகளுடைய கருத்து தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இனி டெல்லியில் துணைநிலை ஆளுநர் தனிப்பட்ட வகையில் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. மத்திய அரசுடைய தலையீடுகள் குறையும். குறிப்பாக டெல்லியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆம் ஆத்மி அரசு என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையிலேயே துணைநிலை ஆளுநரானவர் செயல்படுவார். குறிப்பாக பல்வேறு தருணங்களில் அமைச்சரவை முடிவுகளை துணைநிலை ஆளுநர் அதற்கு ஒப்புதல் வழங்கியதே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தீர்ப்பானது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் கூட இது போன்ற ஒரு நிலைதான் நிலவுவதாக தொடர்ந்து அம்மாநில முதல்வர் நாராயணசாமி தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் இந்த தீர்ப்பானது அதற்கும் ஒத்துப்போகக்கூடிய ஒரு வகையில் தான் இன்றைக்கு இருந்திருக்கிறது. குறிப்பாக 5 நீதிபதிகளில் 3 பேர் ஒருமித்த கருத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த தீர்ப்பு தான், இந்த 3 நீதிபதிகளுடைய இந்த தீர்ப்பு தான் செல்லும்.
ஆகவே மற்ற 2 நீதிபதிகளை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. அவர்கள் மாறுபட்ட கருத்துக்கள் கொண்டிருந்தாலும் அவர்கள் சொல்வது இந்திய அரசியல் சாசன சட்டப்பிரிவு 239A குறிப்பிட்டவாறு துணைநிலை ஆளுநருக்கு தான் அதிகாரம் இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் மற்ற 3 நீதிபதிகளும் வேற ஒரு கருத்தை, அதாவது துணைநிலை ஆளுநர் தனியாக செயல்பட முடியாது, அமைச்சரவை என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை என்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக இந்த தருணத்தில் பார்க்கப்படுகிறது. குறிப்பா மத்திய அரசு இந்த தீர்ப்புக்கு உடன்படாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல இறுதியா இது வரையறுக்கப்பட்டிருக்கா, 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுத்த தீர்ப்பை இறுதியாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இது எப்படி பார்க்கிறது ஸ்டீஃபன்? நிச்சயமா இது இறுதியான ஒரு தீர்ப்பாக நாம் பார்க்க வேண்டும். 3 நீதிபதிகள் தான் மெஜாரிட்டி அமர்வாக கருத்தில் கொள்ளப்படுவார்கள். அந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பானது ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அல்லது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்று நாம் இதனை சொல்ல வேண்டும். ஏனால் யூனியன் பிரதேசங்களில் இனி வரும் காலங்களில் இது போன்ற சிக்கல்கள் எதுவும் நடைபெறாது. அப்படி நடைபெற்றால் கூட இந்த தீர்ப்பை முன்னுதாரணமாக காட்டி இதில் நீதி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பானது, ஒரு சூழலானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. தேவபிரியன். ஸ்டீஃபன், இப்ப துணைநிலை ஆளுநரை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கு தான் அதிக அளவுக்கான அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு பெரும்பான்மையான 3 நீதிபதிகள் தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. மற்ற 2 நீதிபதிகளுடைய தீர்ப்பு எவ்வாறாக அமைந்தாலும் இதில் பெரும்பான்மை நீதிபதிகளுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த வழக்குடைய நகர்வுகள் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. தற்போது டெல்லி யூனியன் பிரதேசம் அப்படின்றது காரணமாக என்னென்ன அதிகாரங்கள் தற்போது அமைச்சரவை வசம் இருக்கிறது? யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் கூட அது ஒரு தலைநகரம், சில சட்ட ஒழுங்கு, முக்கிய கட்டிடங்கள், மத்திய அரசுடைய அமைச்சரவை அலுவலகங்கள், தேர்தல் ஆணையம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பகிர்வுகளை குறிப்பாக அடுத்தடுத்து ஆம் ஆத்மி அரசு எவ்வாறு கையாளப் போகிறது? அதிகார பகிர்வு அப்படின்றது ஓரளவுக்கு வரையறுக்கப்பட்ட நிலைய முக்கியமான அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? நிச்சயமாக டெல்லியை பொறுத்தவரையில் உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் மிக முக்கியமான அந்த NDMC என்று சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய அலுவலகங்கள் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே அது உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் வரும். காவல்துறை மற்றும் நிலம், இந்த 2 விஷயங்கள், டெல்லியினுடைய பாதுகாப்பு பிளஸ் நிலம் உள்ளிட்ட இந்த 2 பிரிவுகளுமே டெல்லி அரசினுடைய கட்டுப்பாட்டில் வராது. அது மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் வரும். அதை தவிர்த்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் டெல்லி அரசு மேற்கொள்ளலாம். அதில் எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பில் மிக முக்கியமாக அவர்கள் தெரிவித்திருப்பது, துணைநிலை ஆளுநர் வளர்ச்சி குறித்து எந்த விஷயம் வேண்டுமானாலும் டெல்லி அரசுக்கு பரிந்துரை செய்யலாம். ஆனால் இறுதி முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் தற்போது அங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் இருக்கிறது என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை தீர்ப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். இது ஏன் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு என்று நாம் கேட்டால், டெல்லியை பொறுத்தவரையில் டெல்லியில் எப்போதெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் துணைநிலை ஆளுநர்களுடைய தலையீடானது அதிகமாக இருக்கும். குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட பொழுது அங்கு நஜி ஜங் என்ற ஒரு துணைநிலை ஆளுநர் இருந்தார். அப்போது அவருக்கும் கெஜ்ரிவாலுக்கும் இடையே பல தருணங்களில் மோதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பலமுறை அமைச்சரவை முடிவுகள் எடுத்து ஒரு திட்டத்தை செயல்படுத்த முயற்சிக்கும், ஆனால் அவர் அது போன்ற ஒரு ஒப்புதலை வழங்க மாட்டார். அதற்கு பிறகு தற்போது அனில் பைஜல் வந்திருக்கிறார். அவரும் அதே மாதிரியான ஒரு சூழலை தான் பின்பற்றி வருகிறார். இதற்கு முடிவு கட்டக்கூடிய வகையில் தற்போது உச்சநீதிமன்றமான தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தற்போது மாநில அரசுக்கு அதிக அதிகாரம் உள்ளதா அல்லது துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளதா என்பது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு தொடர்பான முழு விவரங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தற்போது முதற்கட்ட தகவலை நம்முடைய ஸ்டீஃபன் வழங்கி கேட்டும் அதே போன்ற செய்திகளை நீதிமன்ற வளாகத்தில் நம்முடைய செய்தியாளர் சுஸ்திராவும் வழங்கினார். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.